2025-26 டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு நம்ம இப்போ படிக்க ஆரம்பிச்சிடலாம். அதாவது டெய்லி படித்தா நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணி கட் ஆஃபில் வந்துடலாம். ஓகேவா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு தமிழில் 2ஆம் பருவத்தில் உள்ள உரைநடை பகுதி. ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா இதில் டெய்லி தினமும் லைன் பை லைனாக கொஸ்டின் போட்டுட்ருக்கோம். டெய்லி வீடியோ பார்த்து பாருங்கள், தவறாமல் சக்ஸஸ் ஆகிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி கண் திறந்தவர் என்று பெரியார் யாரை பாராட்டினார்? அதாவது கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லி பெரியார் யாரை பாராட்டினார்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாரதியார், காமராஜர், திருவள்ளுவர், பாரதிதாசன். அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கே. இதில் கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லி பாராட்டப்பட்டவர் பெரியாரால் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி காமராஜர். காமராஜர் தான் என்ன சொல்லியிருப்பார்? காமராஜரை தான் பெரியார் கல்வி கண் திறந்தவர் காமராஜர் அப்படின்னு சொல்லி பெரியார் பாராட்டியிருப்பார் அப்படின்னு சொல்லி ஆன்சர் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்கே ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி காமராஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது கொஸ்டின், பெருந்தலைவர் என்று யார் அழைக்கப்பட்டார்? அதாவது பெருந்தலைவர் அப்படின்னு சொல்லி யார் அழைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெரியார், பாரதியார், காமராஜர், அனைவரும் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பெருந்தலைவர் அப்படின்னு சொல்லி யார் அழைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். 4 ஆப்ஷனில் எது ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது பெருந்தலைவர் என்று அழைக்கப்பட்டவர் ஆப்ஷன் சி காமராஜர். இந்த காமராஜர் தான் என்ன செஞ்சுருப்பாங்க? பெருந்தலைவர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்து சிறப்பு பெயராக அவருக்கு வழங்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது கொஸ்டின், படிக்காத மேதை என்று யாரை அழைத்தனர்? அதாவது படிக்காத மேதை அப்படின்னு சொல்லி யாரை சிறப்பு பெயர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ராமலிங்க அடிகள், பாரதியார், காமராஜர், பாரதிதாசன். அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் படிக்காத மேதை அப்படின்னு பார்த்து யார் ஆன்சரில் வருவா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்போது படிக்காத மேதை என்று அழைக்கப்பட்டவர் ஆப்ஷன் சி காமராஜர். இந்த காமராஜர் தான் என்ன செஞ்சிருப்பார்? காமராஜர் தான் படிக்காத மேதை அப்படின்னு சிறப்பு பெயர் கொடுத்து அவரை படிக்காத மேதை அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. ஓகேவா? படிக்காத மேதை என்று அழைக்கப்பட்டவர் ஆப்ஷன் சி காமராஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 4வது கொஸ்டின், கர்ம வீரர் என்று யாரை அழைத்தனர்? அதாவது கர்ம வீரர் அப்படின்னு யாரை அழைச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த கர்ம வீரர் அப்படின்னு சொல்லி அழைச்சவங்க காமராஜர், பாரதியார், ராஜாஜி, திலகர். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க.